அடுத்து பழனி போற ரோட்ல போனோம்னா ரைட் சைடு தபோவனம், அவர் வாழ்ந்த கணக்கம்பட்டியார் தபோவனம். இவர் அந்த மூட்டைகள் எல்லாம் தூக்கிட்டு போய் சில இடங்கள்ல போடுறார். அதுல ஒரு இடமாக இது குறிக்கப்படுது. அவருக்கு அதுல ஒரு கோவில் கட்டி அவருடைய விக்கிரக கரும் பளிங்கு கற்கள்ல அவருடைய விக்கிரகத்தை வச்சு கோவில் இறைவனுக்கு எப்படி பூஜைகள் நடக்கிறதோ அபிஷேகம் நடக்கிறதோ அதே மாதிரி அங்க நடக்குது. அந்த ஆலயத்துக்கு பின்னாடி தியான மண்டபம் ஒண்ணு, அப்படி மெழுகு சிலையில தத்ரூபமா அவரை வச்சிருக்காருங்க. அந்த மூட்டையை சுமந்த மாதிரி ஒரு கோலத்திலையும் அமர்ந்த மாதிரி ஒரு கோலத்திலையும் அவ்வளோ தத்ரூபமா அப்படியே அந்த இடம் அமைதியா இருக்கு. ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கும், அவ்வளோ அமைதி. நிசப்தம்னா நிசப்தம், அப்படி ஒரு நிசப்தம். அவர் சுத்தி அந்த தியான மண்டபம் சுத்தி அவருடைய போட்டோக்கள் தான் அங்க இருக்கு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அமைதியா அங்க நம்மளுடைய கோரிக்கைகள் நம்மளுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை வச்சுட்டு, நான் எல்லா பாரத்தையும் நான் இந்த இடத்துல இறக்கி வச்சுட்டேன், இதுக்கு மேல நீ பாத்துக்கோ, என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன் அப்படிங்கிறது ஒரு சித்தர் பாடல். அப்போ எல்லாமே அவங்களுடைய செயல், அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கள்ட்ட போனோம்னா அதுதான் நம்ம பண்ணணும். இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்க, நீங்க எதை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன், கஷ்டத்தை கொடுத்தா தாங்கிக்கூடிய வல்லமையும் சேர்த்து கொடுங்கன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதை பண்ணணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கறத சுமையை சுமக்காதீர்கள். அது எந்த கஷ்டமா இருந்தாலும், கஷ்டம்னு வந்துருச்சுன்னா நம்மளால மாற்றவும் மறுக்கவும் முடியாது. அதை தாங்கிதான், அந்த தடைக்கல்லை தாங்கிதான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத மனசுல புரிஞ்சுக்கணும். இந்த தகவலை இந்த கணக்கம்பட்டியார் உங்களுக்கு சொல்றாருங்கிற மாதிரி எனக்கு தோணுன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க.